கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருபவர் பார்த்திபன். இவரது கடைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியன்று வட மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் மற்றும் ஒரு பெண் என 5 பேர் சென்றுள்ளனர். தாங்கள் ரோடு வேலைக்கு வந்ததாகவும் தங்களிடம் 10 அடி நீளமுள்ள தங்கத்தாலான கொத்தமல்லி மாலை ஒன்று இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இதற்கு பார்த்திபன் இந்த மாலை எப்படி கிடைத்தது என கேட்டதற்கு அவர்கள் பெங்களூருவில் உள்ள அரண்மனையை இடிக்கும் வேலைக்கு சென்றதாகவும் அங்கு 2 கிலோ எடை உள்ள இந்த மாலை கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். தற்போது இந்த கொத்தமல்லி மாலையை விற்பனை செய்ய முடியாமல் தவிப்பதாக கூறியவர்கள் சாப்பிட்டே 5 நாள்களானதாக கூறியுள்ளனர். மாலையின் ஒரு பகுதியை வெட்டித் தருவதாக கூறியவர்கள் அதற்கு சொற்பமான தொகையையே கேட்டுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பார்த்திபன் அவர்களின் முகவரியை கேட்டுள்ளார். இதற்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் சுற்றி வளைத்து பிடித்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அங்கு நடைபெற்ற விசாரணையில் தங்க முலாம் பூசப்பட்ட மாலையை தங்கம் என கூறி விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட வீரு, பாலு, கல்வா, சத்வா மற்றும் லட்சுமி என்ற பெண் ஆகிய 5 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரண்மனையில் கிடைத்த பொக்கிஷம் என கூறி போலி மாலையை விற்பனை செய்த வட மாநில கும்பலால் சங்கராபுரம் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.